அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விலக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா உலக மக்களுக்காக வேண்டி அருளிய வேதம் திருக்குர்ஆன். அந்த வேதத்தில் மனிதர்களாகிய நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை பக்கம் பக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருந்தாலும், இந்த உலகை விட்டும் நாம் பிரியும் பொழுது, அதாவது நாம் எப்படி மரணிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்திலும் 2வது அத்தியாயத்தின் 132, 133 ஆகிய வசனங்களிலும் நபிமார்கள்
தங்களுடைய மக்களை எப்படி மரணிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்தார்கள் என்றும், இறை விசுவாசியாக இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படி மரணிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் கூறுகிற வசனங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், பயப்பட வேண்டிய முறைப்படி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம். உங்களுடைய மரணம் ஒரு முஸ்லிமான மரணமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மரணம் நீங்கள் இஸ்லாமியர்களாக இணை வைத்தல் இல்லாமல், அனாச்சாரங்கள் இல்லாமல், பித்அத்துகள் இல்லாமல், பெரும்பாவங்களில் ஈடுபடாத நிலையில் உங்களுக்கு அந்த மரணம் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய மரண நேரத்தில் மக்களுக்கு செய்த வசியத்தை 2வது அத்தியாயத்தின் 132வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். யா பனி இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன, என் அருமை மக்களே, அல்லாஹு தஆலா நமக்கு மார்க்கத்தை தந்திருக்கிறான், இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை. அந்த மார்க்கத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். நபிமார்கள் மரணிக்கும் போது தங்களுடைய மக்களுக்கு செய்த வசியத். மேலும் இப்ராஹிம் நபியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தொடர்ந்து தங்களுடைய மக்களுக்கு செய்த 2வது வசியத், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், மக்களே, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி மரணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று மக்களுக்கு தந்தையாகிய நபிமார்கள் வசியத்து செய்திருக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். நிறைய இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹராம் ஹலால்களை இந்த மனித சமுதாயத்திற்கு போதித்து எப்படி நடந்தால் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்கிற போதனைகளை செய்ய வருகிற ரப்பல் ஆலமீன் 1-2 இடங்களில் அல்லாஹ் நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதேபோன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வே, நான் முஸ்லிமாக வாழுகிற போது, நான் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எனது உயிரை நீ கைப்பற்றுவாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை. ஏன் அல்லாஹு தஆலா நம்முடைய மரணம் எப்படி சம்பவிக்க வேண்டும் என்பதை ஏன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவை பொறுத்துத்தான் அவனுடைய கபருடைய வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் வெற்றியாக அமையும். இந்த உலகத்தில் நாம் முஸ்லீமாக நடப்பது முக்கியமல்ல. இந்த உலகத்தில் நாம் இபாதத்துகள் செய்வது முக்கியமல்ல. இந்த உலகத்தில் நாம் ஹராம் ஹலாலிகளை பேணி நடப்பது முக்கியமல்ல. இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஹிதாயத்தோடு நடப்பது முக்கியமல்ல. நம்முடைய மரணம் அல்லாஹ் பொருந்துகிற மரணமாக இருக்க வேண்டும். நம்முடைய இறுதி முடிவு அல்லாஹும் மலக்குமார்களும் பொருந்துகிற வகையில் நம்முடைய இறுதி முடிவு இருக்க வேண்டும். அந்த இறுதி முடிவை பொறுத்துதான் நம்முடைய மறுமை வாழ்வும் கபருடைய வாழ்வும் சிறந்து விளங்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படியானால் நம்முடைய இறுதி முடிவு என்ன என்று நமக்கு தெரியாதே. உங்களுடைய முடிவு, எனது முடிவு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய முடிவு என்னவென்று நமக்கு தெரியாது. என்ன செய்வது என்றால், ஒன்று, இன்று இரவு நாம் மரணித்தாலும் அல்லது அசருடைய நேரத்தில் நாம் மரணித்தாலும் அந்த மரணத்தை எதிர்கொள்கிற வகையில் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் உண்டாக வேண்டும். மரணம் தானே, அது எப்பொழுதோ வரப்போகிற ஒரு காரியம்தானே என்ற கொடும்போக்கு நம்முடைய வாழ்வில் இருந்தால் நம்முடைய இறுதி முடிவு கேள்விக்குறியாகிவிடும். எந்த நேரமும் அதை எதிர்கொள்கிற வகையில் முன் எச்சரிக்கையாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும்.
இது முதலாவதாக நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. இரண்டாவது முயற்சி, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளையெல்லாம் நற்கர்மங்கள் என்று நமக்கு போதித்தார்களோ, தொழுகை, நோன்பு, ஜக்காத், திக்ருகள், ஸலவாத்துகள், தௌபா, பிரார்த்தனை என்றெல்லாம் இஸ்லாத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட இபாதத்துகளோடு அதிகம் தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபர்லான தொழுகை மட்டுமல்ல, முன்பின் சுன்னத்துகள், தஹஜ்ஜுத் தொழுகைகள், அதிகாலை பொழுது சூரிய உதயத்திற்கு பிறகு சூரியன் நடுவுச்சி வருகிற வரை தொழுகிற லுஹாவுடைய தொழுகை என்ற தொழுகைகளோடு அதிகம் தொடர்பு, நோன்புகளோடு அதிகம் தொடர்பு. ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு மட்டுமல்ல, வாராந்திர திங்கள் வியாழன் நோன்பு, மாதாந்திர பிறை 13, 14, 15 வைக்கப்படுகிற நோன்பு, முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்பு, அரஃபா நோன்பு, ஷவ்வால் நோன்பு என்று சொல்லப்படுகிற உபரியான நோன்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்வில் அதிகம் நோற்றுக் கொண்டிருக்க வேண்டும். இபாதத்துகளை அதிகம் செய்வதன் மூலம் அந்த இறுதி முடிவு நமக்கு நல்லதாக அமைய நாம் எடுக்கிற இரண்டாவது முயற்சி. மூன்றாவது முயற்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்விடத்திலே செய்கிற பிரார்த்தனை. அதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தன்னுடைய கை விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான், 2 விரல்களுக்கு மத்தியில். அவன் நினைத்தால் அதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் இருப்பான், அவன் சொர்க்கம் செல்வதற்கு ஒரு முழம்தான் இருக்கும். இறுதியில் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை திடீரென மாற்றி விடுவான். மரணத்திற்கு முன்னதாக நரகத்திற்குரிய காரியங்களை செய்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் அவன் மரணிப்பான். ஒரு மனிதன் இருப்பான், அவன் நரகத்திற்கு மிக நெருக்கமான, ஒரு முழம் இருக்கிற அளவுக்கு நெருக்கமான ஹராமான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். மரணத்தை அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் திடீரென அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை மாற்றி அமைப்பான். அவன் சொர்க்கத்திற்குரிய காரியங்களை செய்வான். இறுதியில் அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளம் எப்படி தடம்புரளும் என்று சொல்ல இயலாது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக தன்னுடைய வாழ்வில் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, உள்ளம் சம்பந்தமாக நீங்கள் அஞ்சி செய்கிற இந்த பிரார்த்தனைக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களுக்கு சொன்ன பதில் 3வது அத்தியாயத்தின் 8வது வசனம். ஆயிஷா, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இறை விசுவாசிகளிடத்தில் என்ன பிரார்த்தனை செய்ய சொல்கிறான்? ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களுடைய உள்ளத்திற்கு நீ நேர்வழி தந்த பிறகு எங்களுடைய உள்ளம் தடம்புரண்டு செல்லாமல் நீதான் யா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நேர்வழியிலே இருப்போம் என்று அல்லாஹ் ஒரு துஆவை கற்றுத்தந்தானே ஆயிஷா, அந்த துஆ உங்களுக்கு தெரியாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு அல்லாஹ்வுடைய கையில் உண்டு. அல்லாஹ் நினைத்தால் மட்டும்தான் அவனுடைய நாவிலே இருந்த அந்த ஷஹாதத்து கலிமா முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமா யாருடைய நாவிலே இருந்து இறுதி வார்த்தையாக வந்ததோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். சொர்க்கம் சென்றே தீருவார்கள். என்றைக்காவது சொர்க்கம் செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுதான் வெற்றிக்குரிய மரணம். நம்முடைய இறுதி முடிவு உலகத்தில் வாழ்வது முக்கியமல்ல சகோதரர்களே, தாய்மார்களே. நம்முடைய இறுதி முடிவு அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற வகையில் அமைந்தாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மிக கஷ்டமான நேரத்தில் நடந்த ஒரு போர்.
போருடைய நேரத்தில் ஒரு தோழர் எதிரிகளை மிக கடுமையாக தாக்குகிறார். அவருடைய அந்த போர் வேகத்தை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, நிச்சயம் இவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று விடுவார் என்று அவருடைய வெளித்தோற்றத்தை வைத்து முடிவு செய்து கொண்டிருந்த நேரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், போரில் பங்கெடுத்து எதிரிகளை வெட்டி சாய்த்துக் கொண்டிருக்கிற அவர் நரகவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்களுக்கு பேரிடி போல் விழுந்தது. ஜிஹாத் என்பது இருக்கிற நன்மைகளிலேயே மிகப்பெரிய நன்மை. வீடு வாசல் சொத்து சுகம் அனைத்தையும் துறந்துவிட்டு மனிதன் போர்க்களத்திற்கு வந்து நிற்கிறான். போர்க்களத்தில் அதுவும் புறமுதுகு காட்டி ஓடாத ஒரு தோழர், எதிரிகளை நெஞ்சுயர்த்தி நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு தோழர், அவரை மக்கள் எல்லாம் பாராட்டும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டன சொன்னார்கள், அவர் நரகவாசி. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய ரசூல் ஆயிற்றே, அவருக்குத்தானே அல்லாஹ் வஹீயை அனுப்புகிறான், இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னவுடன் அவரை நரகவாசி என்று அல்லாஹ்வினுடைய ரசூல் எப்படி சொன்னார்கள் என்பதை பார்ப்பதற்காக அந்த போர்க்களத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் சஹாபாக்கள். அவர் போர் செய்யும் போது ஒளிந்திருந்து பார்த்தார்கள். அவர் நிற்கும் போது அவர்களும் நின்றார்கள். அவர் ஓய்வெடுக்கும் போது அவர்களும் ஓய்வெடுத்தார்கள். அந்த தோழர் இறுதியில் கடுமையாக தாக்கப்பட்டார். யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசி என்று குறிப்பிட்டார்களோ அந்த தோழர் எதிரிகளை தாக்குவது மட்டுமல்ல, அவரும் எதிர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். குற்றுயிரும் கொலை உயிருமாக கிடந்த அவர், இப்படி எதிரிகளுடைய கையில் நம்முடைய உடம்பு கிடைத்தால் நாம் மிக கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவோம் என்பதை உணர்ந்த அந்த தோழர் பாலைவனத்து பெருவீதியில் வாளை நாட்டி அதில் தன்னுடைய உயிரை தற்கொலை செய்து மாற்றிக் கொண்டார். சஹாபாக்கள் எல்லாம் ஓடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வே சத்தியமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அவர் தற்கொலை செய்து விட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எப்படிப்பட்ட முயற்சிகள் நாம் எடுத்தாலும் அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு என்றொன்று உண்டு. அந்த தீர்ப்பு நம்மில் யாருக்கு எப்படி அமையும் என்று சொல்ல இயலாது. அதே போன்ற ஒரு போர் சம்பவம், அந்த போர் நடந்து முடிந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவம், போர் முடிந்து வெற்றி கிடைத்த நேரம், வெற்றி கிடைத்து போர் பொருள்கள் எல்லாம், கனிமத்து பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டப்படுகிற நேரம், அந்த போர் பொருளுக்கு அருகில் ஒரு நபித்தோழர் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரையும் பார்த்து அவர் நரகவாசி. சஹாபாக்கள் அதேபோல அவரை பின்தொடர்ந்து சென்ற போது போரிலே கிடைத்த ஒரு சில பொருளை யாருக்கும் தெரியாமல் அவர் எடுத்து வைத்த குற்றத்திற்காக நரகவாசி என்றார்கள். அவருடைய மரணம் நரகத்திற்குரிய மரணம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் நற்கர்மங்கள் செய்கிறோம் என்பதற்காக வேண்டி செய்யாத நபர்களை பார்த்து ஏளனம் செய்வது, நாம் ஏதோ பரிசுத்த தன்மையோடு நடக்கிறோம் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூட்டல் குறைவாக நடந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து கிண்டல் கேலி செய்வது, நாம் ஏதோ சொர்க்கவாசிகளைப் போலவும் மீதமுள்ளவர்கள் எல்லாம் நரகவாசிகளைப் போலவும் எண்ணி நடப்பதெல்லாம் பாரதூரமான குற்றம். காரணம், நம்முடைய முடிவு என்னவென்றே நமக்கு தெரியாது. நம்முடைய கல்வி எப்பொழுது புரட்டப்படும் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய மரண நேரம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த ஜாக்கிரதையோடு நீங்கள் இருக்க வேண்டும், மிகுந்த ஜாக்கிரதையோடு நீங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுது மனிதன் வழிதவறி போவான் என்று சொல்ல இயலாது. ஆகவேதான் அந்த பாரதூரமான அந்த சம்பவத்தை கியாம நாளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு சொன்னார்கள். காலையில் மூமினாக இருப்பவன் மாலையில் காஃபிராகி விடுவான், மாலையில் காஃபிராக உள்ளவன் காலையிலே மூமினாக மாறிவிடுவான். அப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகள் சந்திக்காதவரை கியாம நாள் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல எந்த நேரம் நமக்கு அது வந்தாலும் அது ஒரு முஸ்லிமான மரணமாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதில் மிக கண்ணும் கருத்துமாக நாம் ஈடுபட வேண்டும். நற்கர்மங்களின் மூலம் அந்த உள்ளத்தையும் அந்த ஹிதாயத்தையும் பாதுகாக்க பழக வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம்
நமக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி, நம்முடைய சொத்து சுகங்களுக்காக வேண்டி, நம்முடைய நோய் நொடிகளுக்காக வேண்டி, நம்முடைய சமாதான வாழ்வுக்காக வேண்டி, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக வேண்டி, நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக வேண்டி, நம்முடைய மனைவி மக்களுக்காக வேண்டி, நம்முடைய கணவன்மார்களுக்காக வேண்டி எப்படி நாம் ஐங்கால தொழுகையிலும் இன்னபிற நேரங்களிலும் பிரார்த்தனை செய்கிறோம், அதே போல நம்முடைய பிரார்த்தனைகளில் என்றைக்கும் இரண்டு வாசகத்தை மறந்துவிடக் கூடாது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அதாபன்னார். அல்லாஹ்வே, இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ். இது துஆவில் நாம் மறக்கப்படக்கூடாத ஒரு ஆயத். இரண்டாவது, ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ஒரு காலத்தில் நம்மோடு ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ மக்கள் இன்றைக்கு அடிச்சுவடு கூட தெரியாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்டுமா இல்லையா? ஒரு காலத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக வேண்டி வீதி எங்கும் இறங்கி பல்வேறு பணிகளை செய்த எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு கொள்கை அளவில் தடம் புரண்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஹிதாயத்தை பாதுகாக்க தெரியவில்லை, பாதுகாக்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் கூறினார்கள், முனாஃபிக்குகள் யார் என்பதை நாங்கள் ஐங்கால தொழுகையில் மிக இலகுவாக கண்டுபிடித்து விடுவோம். மஸ்ஜித் நபவிக்கு சென்று யாரெல்லாம் முனாஃபிக்குகள் என்று மிக இலகுவாக நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம் என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள். எதை வைத்து சொன்னார்கள்? முனாஃபிக் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. பேசினால் பொய் சொல்வது, வாக்கு கொடுத்தால் மாறு செய்வது, அமானித மோசடி செய்வது, வாக்குவாதம் செய்தால் விதண்டாவாதம் பேசுவது, முனாஃபிக்குடைய தன்மை உள்ளம் சம்பந்தப்பட்டது. முனாஃபிக் என்றால் பார்ப்பான், ஆனால் பார்க்கிற பார்வை வேறாக இருக்கும். சிரித்தால் அர்த்தத்தோடு சிரிப்பார்கள், நயவஞ்சகத்தனத்தோடு நடப்பார்கள், நமக்கு தெரியாது. ஆனால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், முனாஃபிக்குகளை மிக ஈஸியாக நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம். எப்படி? ஃபஜ்ருடைய நேரத்திலும் இஷாவுடைய நேரத்திலும். ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் நயவஞ்சகர்களுக்கு மட்டும்தான் மிக பாரமாக இருக்கும். மூமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு அது ஒரு பாரமாக இருக்காது. ஃபஜ்ருடைய தொழுகையை வைத்து நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் எத்துணை முனாஃபிக்குகள் இந்த மதீனாவிலே இருக்கிறார்கள் என்று. அப்படியானால் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், நம்முடைய தொழுகை நம்முடைய ஹிதாயத்தையும் நம்முடைய இறுதி முடிவையும் பாதுகாக்கின்ற வகையில் இருக்கின்றதா என்பதை நாம் துல்லியமாக ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய நற்கர்மங்களை நாம் செய்கிறோம். அந்த நற்கர்மங்கள் எல்லாம் ஏன், எதற்கு, எப்படி என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அது இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியும் பாதுகாப்பும் நமக்கு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் போது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறது. அந்த பாவத்திற்காக வேண்டி நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த கருப்பு புள்ளியை அகற்றி உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி விடுகிறான். யார் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிறார்களோ, ஒரு பாவத்தை செய்து அதற்காக வேண்டி வருந்தாமல், தௌபா செய்யாமல், பிரார்த்தனை செய்யாமல், ஒதுங்கி வாழாமல் மென்மேலும் யார் பாவங்களை தொடர்ந்து செய்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா கருப்பு புள்ளியை கொண்டு நிறைத்து விடுவான். யாருடைய உள்ளம் கருப்பு புள்ளியால் நிறைந்து விடுகிறதோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டானோ அவர்கள் தன் இஷ்டப்படி இந்த உலகத்திலே வாழ்வார்கள். அவர்களுக்கு எந்த நல்ல உபதேசமும் உள்ளே இறங்காது. நல்ல உபதேசத்தை உள்வாங்குகிற சக்தியை அவர்கள் இழந்து போய்விடுவார்கள். செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கும், பார்வை பார்த்து கொண்டே இருக்கும், ஆனால் அவர்கள் திருந்த மாட்டார்கள். திருந்த மனமே வராது. நல்ல செய்திகளை உள்வாங்குகிற சக்தியை அந்த உள்ளம் இழந்து போய்விடும். இறுதியில் அவனுடைய மரணம் முனாஃபிக் தனமான மரணமாக, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மரணமாக, அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்ற மரணமாக அவனுடைய மரணம் அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது நம்முடைய இறுதி முடிவாக அமைந்து விடக்கூடாது. நம்முடைய இறுதி முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருக்க வேண்டுமானால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணிக்கும் பொழுது சைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் நிறைய மனக்குழப்பங்களை சைத்தான் ஏற்படுத்துவான். அல்லாஹ் இருக்கின்றானா, மறுமை உண்டுமா, நரகம் உண்டுமா, சொர்க்கம் உண்டுமா, கபருடைய வாழ்வு உண்டுமா, மனக்குழப்பங்களை சைத்தான் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவான். அப்பொழுதெல்லாம் நீங்கள்
அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணிக்க வேண்டும். அல்லாஹுவை குறித்து தவறான எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் யாரும் மரணிக்க கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய மனசு முழுக்க, நம்முடைய உள்ளம் முழுக்க அல்லாஹ் நிரம்பி இருக்க வேண்டுமானால், கடைசி அந்த தடுமாற்றத்திற்குரிய அந்த நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில், கல்லா இதா பலாத்தி தராக்கிய வக்கீல மன்றாக் வல்லன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடிக்கிற போது, உங்களை இந்த நேரத்தில் காப்பாற்றுகிறவன் யார் என்று அல்லாஹ் கேட்பேன் என்று சொல்லுகிறானே, அந்த பாரதூரமான மரணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. நம்முடைய இறுதி முடிவு சாந்தி சமாதானமான முடிவாக இருக்க வேண்டும். நம்முடைய இறுதி முடிவு நம்முடைய மக்களுக்கு நபிமார்கள் செய்த வசியத்தை போல, நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு, நம்முடைய சகோதரன் சகோதரிகளுக்கு, நம்மை பார்க்க வருகிற நம்முடைய நண்பர்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கெல்லாம் நிறைய வசியத்து செய்து சந்தோஷமான மரணமாக நம்முடைய மரணம் அமைய வேண்டும். நம்முடைய குடும்பங்களுக்கு வசியத்து செய்ய வேண்டும். இஸ்லாத்தை விட்டு மரணிக்கின்றவரை தடம் புரண்டு சென்றாமல் வாழ வேண்டும். மரணம் முஸ்லிமான மரணமாக இருக்க வேண்டும். எப்படியெல்லாமோ இந்த உலகத்தில் யார் யாருக்கெல்லாமோ மரணம் வருகிறது. மதுபானம் அருந்துகிற நிலையில் மனிதர்கள் மரணிக்கிறார்கள். விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மனிதர்கள் மரணிக்கிறார்கள். வட்டியோடு தொடர்பு இருக்கிற பொழுது ஒரு சில பேருக்கு மரணம் வந்து விடுகிறது. ஹராம் ஹலாலுகளை பேணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மரணம் வந்து விடுகிறது. எத்தனையோ மரணம், தற்கொலை மரணம் என்றெல்லாம் எத்தனையோ அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத மரணம் இந்த மனித சமுதாயத்திலே மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். நமக்குரிய மரணம், நமக்குரிய இறுதி முடிவு இஸ்லாத்தை தழுவிய நிலையில், பூரணமாக முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி இந்த உலகத்தை விட்டு மரணிக்கும் போது நீண்ட நெடிய பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹுவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹுவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நல்லவர்களோடு மறுமை நாளிலே நீ எழுப்புவாயாக. காரணம் என்ன? என்ன காரணம்? மறுமை நாளில் எல்லோரும் இழந்து நிப்பாட்டப்படும் போது வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் எல்லாம் இந்த நாளில் நல்லவர்களை விட்டும் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்யும் போது நல்லவர்களோடு நாம் நின்றால் வெற்றியாளர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய பட்டோலையும் அவனுடைய வலது கையில் கொடுத்தால் அவர்களெல்லாம் வெற்றியாளர்கள். சந்தோஷ முகத்தோடு, பிரகாசமான முகத்தோடு, சிரித்த முகத்தோடு மறுமை நாளில் நாம் எழுப்பு நிப்பாட்டப்பட்டால் அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் வெற்றி அடைந்த கூட்டத்தார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவே மறுமை நாளில் நல்லவர்களோடு என்னை எழுப்பியா அல்லாஹ், உன்னதமானவர்களோடு சொர்க்கத்தில் என்னை ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ். யார் செய்த பிரார்த்தனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. மரண நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவு உதடுகள் மெல்ல மெல்ல அசைய ஆரம்பித்தது. என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக என்னுடைய காதை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வாய்க்கருகில், உதட்டுக்கருகில் கொண்டு போய் வைத்து நான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஆயத்தை ஓதினார்கள், வமை யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், சித்திகீன்களோடு இருப்பார்கள், உண்மையாளர்களோடு இருப்பார்கள். சொல்லிக்கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மரணம் நமக்கு வேண்டும் சகோதரர்களே. முஸ்லிமான மரணம், முஸ்லிமான மரணம். அந்த முஸ்லிமான மரணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறையவே சஹாபாக்களுக்கு மத்தியில் அறிவித்துக் கொடுத்தார்கள். அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோழர், உங்களுக்கு தெரியும், ஜாபிர் அவர்களுடைய தந்தை. ஜாபிர் அவர்களுடைய தந்தை உஹது போர்க்களத்தில் பங்கெடுப்பதாக அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வாக்கு கொடுத்தார்கள். வாக்கு கொடுத்தபடி போரிலே பங்கெடுத்தார். உடம்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு குற்றுயிரும் கொலை உயிருமாக கொலை செய்யப்பட்டார். எல்லோரையும் பார்த்து வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா அவர்களை பார்த்து சகிக்க முடியாமல் ஒரு துண்டை எடுத்து போர்த்து சொன்னார்கள். துண்டை எடுத்து போர்த்தினார்கள் சஹாபாக்கள்.
ஜாபிர் அவர்களுக்கு அந்த செய்தி தெரிந்தது. ஜாபிர் போரிலே பங்கெடுக்க கூடாது என்று தந்தை உத்தரவு பிறப்பித்திருந்தார். பத்ர் போரிலும் பங்கெடுக்க முடியாத ஜாபிர் அவர்கள் உஹது போரில் எப்படியாவது பங்கெடுக்கலாம் என ஆசைப்பட்டிருந்தார். தந்தை சொன்னார், மகனே, நமக்கு 9 பெண் பிள்ளைகள் உண்டு, நீதான் குடும்பத்தில் மூத்தவன், ஆகவே உஹது போரில் நான் மட்டும் பங்கெடுக்கிறேன். நீ நம்முடைய பெண் மக்களை எல்லாம் நல்லபடியாக பார்த்து அதற்கு முறையான ஒரு வாழ்க்கை துணை அமைத்துக் கொடுக்க வேண்டியது உனது பொறுப்பு. அதுபோக எனக்கு கொஞ்சம் கடன் உண்டு, கொஞ்சம் வரவேண்டிய தொகையும் உண்டு. வாங்கி கொடுக்க வேண்டிய கடனை அடைப்பதற்கு நீதான் எனது குடும்பத்திலே ஆண் வாரிஸ் மூத்த மகன், ஆகவே நீ போரிலே பங்கெடுக்க கூடாது என்று மகனை தடுத்திருந்தார் அப்துல்லா அவர்கள். மரண செய்தியை கேட்டு அப்துல்லா அவர்களும் அவருடைய குடும்பத்திலே இருக்கிற பெண் மக்கள் எல்லாம் உஹது போர்க்களத்திற்கு வந்து சப்தமிட்டு அழுக ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்தார்கள். ஜாபிர் அவர்களும் அந்த குடும்பத்தார்களும் அப்துல்லாவினுடைய அந்த உடம்பை பார்ப்பதற்காக வேண்டி ஓடி வந்த போது சஹாபாக்கள் தடுத்து நிறுத்தினார்கள். காரணம், கோரமான மரணம், பார்த்தால் குடும்பமே அதிர்ச்சி அடைந்து விடும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் தடுத்தார்கள். 3 முறை முயற்சி செய்தும் குடும்பத்தார்கள் பார்க்க முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்துல்லாவுடைய குடும்பத்தார்கள் அழுதாலும் அழாவிட்டாலும் அவர் அடக்கம் செய்யப்படுகிற வரை மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளின் மூலம் அவர்களுக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதுதான் மரணம், அதுதான் மரணம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது முக்கியமல்ல, இந்த உலகத்தில் நாம் சாவது முக்கியமல்ல. எதையாவது சாதித்து விட்டு மரணிக்க வேண்டும். அதுதான் மார்க்கத்திற்காக வேண்டி, ஏகத்துவத்திற்காக வேண்டி, தௌஹீதுக்காக வேண்டி, இணை வைத்தலை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி குறைந்தபட்சம் நம்முடைய சக்திக்குட்பட்டு பாடுபட்டு ஒரு மனிதனுக்காவது இந்த நேர்வழியை பற்றி எடுத்துச் சொல்லிவிட்டு நாம் மரணிக்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அவனுக்கு நாம் உதவி செய்தால் நிச்சயம் அவன் நமக்கு உதவி செய்வான். அவனுக்கு உதவி செய்வதென்பது அவனுடைய மார்க்க வளர்ச்சிக்கு உதவி செய்வது. இந்த உலகத்தில் ஹிதாயத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க நாம் காரணமாக அமைவது. அப்படி அமைந்தால் நமக்கும் அல்லாஹ் பொருந்துகிற மரணம் நிச்சயம் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். பத்ர் போர் முடிந்து எல்லோரும் திரும்ப வந்தார்கள். மஸ்ஜிது நபவியில் அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கும்போது ஹாரிசா என்கிற ஒரு தோழருடைய, நபி தோழருடைய தாய் ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனது மகன் ஹாரிசாவை காணவில்லையே, எங்கே எனது மகன் ஹாரிசா? இருப்பதே ஒரே மகன் அல்லவா யா ரசூலல்லாஹ்? எவ்வளவு பாசம் வைத்திருந்தேன், நான் எவ்வளவு நேசித்திருந்தேன் எனது மகனை, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல. எனது மகன் எங்கே? எனது போரிலே இருந்து நீங்கள் எல்லோரும் திரும்ப வந்தீர்கள், எனது மகனை காணவில்லையே என்று கேட்டால் ஒரு தாய், எனது மகன் போரிலே பங்கெடுத்து அவன் இறந்து போய்விட்டால் இப்பொழுது எனக்கு நீங்கள் ஒரு வாக்கு தர வேண்டும், எனது மகனுக்கு மறுமையிலே சொர்க்கம் என்று. அப்பொழுது நான் சமாதானம் அடைவேன். எனது மகனுக்கு வேறு ஏதாவது ஒரு முடிவாக இருந்தால் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு நான் துக்கத்தில் ஆழ்ந்து விடுவேன் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், ஹாரிசாவை அந்த அளவுக்கு நான் நேசித்தேன் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியாததல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா, ஹாரிசாவுக்கு சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றார்கள். அது மரணம். நம்முடைய முடிவு, நம்முடைய இறுதி முடிவு எப்படி அமையும் என்று சொல்ல இயலாது. இன்றைக்கெல்லாம் திடீரென மரணம், நாம் அதிர்ந்து போகிற வகையில் செய்திகள் இன்றைக்கு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களானாலும், குடும்பத்தார்களானாலும், உறவினர்களானாலும், வியாபார வாடிக்கையாளர்களானாலும், நேற்றைக்கு பார்த்தோம், இன்றைக்கு திடீரென மரண செய்தி. யாருக்கு எப்பொழுது எந்த நேரம் என்று சொல்ல முடியாது. எந்த நேரத்திலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உலகம் என்பது மறுமைக்குரிய ஒரு விளைநிலம்தான் உலகமே தவிர உலகம்தான் சொர்க்கம் என நினைத்து நாம் வாழ்ந்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியான வாழ்வை நமக்கு பெற்றுத்தரும். எத்தனையோ உபதேசங்களை ஜுமாவுடைய நாளிலே நாம் கேட்கிறோம், பொதுக்கூட்டங்கள் வாயிலாக கேட்கிறோம், மாநாடுகள் வாயிலாக, இஜ்திமா வாயிலாக, தெருமுனை பிரச்சாரங்கள் வாயிலாக, இஸ்லாமிய நிகழ்ச்சிகளின் மூலமாக எத்தனையோ உபதேசங்களை நாம் கேட்கிறோம். ஆனாலும் திருந்த மனமே இல்லாமல் நிறைய சகோதரர்கள் உண்டு, நாம் அறிவோம். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்வில் மாற்றங்கள் வேண்டும், திருந்த முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் திருந்த முன்வந்தால் உங்களை நான் திருத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை அவர்களை நான் மாற்றவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு அடி நாம் எடுத்து வைத்தால் அல்லாஹ் ஓடோடி வருவான் நம்மை திருத்துவதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. ஆகவே அன்பர்களே, ஒவ்வொரு கடந்த காலத்தை எல்லாம் விட்டுவிடுங்கள். இனி வாழப்போகிற காலம் இதே ஜுமாவுடைய நாளிலே இருந்து 2 கரத்தை உயர்த்தி, அல்லாஹ்வே, எங்களுடைய இறுதி முடிவு, எங்களுடைய மரணம்
நீ திருமறை குர்ஆனில் சொன்னதை போல வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக நீங்கள் மரணியுங்கள் என்று நீ சொல்லுகிறாயே, அதற்கு எங்களால் முடிந்த அளவு நாங்கள் முயற்சி செய்கிறோம் யா அல்லாஹ். பெரும்பாவங்களை செய்ய மாட்டோம், ஹராமான காரியங்களிலே ஈடுபட மாட்டோம், உனது கோபத்திற்குரிய எந்த காரியத்தையும் தெரிந்தோ தெரியாமலோ கடந்த காலங்களில் செய்திருந்தாலும் இனி ஒருபோதும் யா அல்லாஹ் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் முஸ்லிமாக வாழும் பொழுது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றியா அல்லாஹ், நல்லவர்களோடு எங்களை நீ எழுப்பியா அல்லாஹ். இந்த உலகத்தில் எப்படி நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோமோ அதே போல கபருடைய வாழ்விலும் மறுமையுடைய வாழ்வையும் சந்தோஷ வாழ்வாக நீ ஆக்குவாயாக யா அல்லாஹ். யார் யாருடைய இறுதி முடிவு எப்படி என்பதை உனக்கு மட்டும்தான் யா அல்லாஹ் தெரியும். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்வது எங்களுடைய கடமை, உன்னை நேசிப்பது எங்களுடைய கடமை, உன்னுடைய சொல்படி நடப்பது எங்களுடைய கடமை. ஆனால் எங்களுடைய உள்ளம் உனது 2 விரல்களுக்கு இடையில் இருப்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள் யா அல்லாஹ். ஆகவே எங்களுடைய உள்ளத்தை என்றைக்கும் நீ தடம்புரளச் செய்யாமல், ஏகத்துவத்தின் அடிப்படையில் இணை வைத்தலின் சாயல் கூட இல்லாமல், இஸ்லாத்திற்கு புறம்பான எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யாமல் உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ்வே எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சமூக மக்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்காத மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து, ஹிதாயத்தை கொடுத்த எங்களுக்கெல்லாம் மரணிக்கின்ற வரை அந்த ஹிதாயத்தை நீட்டி தந்து மரணிக்கும் போது மன நிறைவாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை மன நிறைவாக நாங்கள் எடுத்து கூறி, உன்னை பற்றி பூரணமாக நாங்கள் நம்பி உன்னுடைய சொர்க்கத்தையும் உன்னுடைய நரகத்தையும் உன்னுடைய மறுமையையும் உன்னுடைய வானவர்களையும் உன்னுடைய மன்னரை வாழ்வையும் நாங்கள் பூரணமாக நம்பி மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ்வே எங்களை நீ ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா பிரதிவாரம் வெள்ளிக்கிழமை தன்னுடைய அடியார்களுக்கு நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை பிரதிவாரம் வெள்ளிக்கிழமை மக்ரிபிலே இருந்து மக்ரிபு வரை அல்லாஹு தஆலா அடியார்களாகிய நமக்கு வெள்ளிக்கிழமை வழங்கியுள்ளான். அது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு, நபிமார்களுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு என்றால், எதை கேட்டாலும் இம்மை மறுமை தொடர்பான எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு தருகிற ஒரு நேரம் ஜுமாவுடைய நாளிலே உண்டு. நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பில் ஜுமாவுடைய பாடத்தில் நீங்கள் பார்த்தால், யார் ஒருவர் அந்த நேரத்தை தொழுகையில் இருந்து கொண்டு அடைகிறாரோ, அத்தஹியாத்திலோ சுஜூதிலோ அடைந்து யார் அல்லாஹ்விடத்திலே இம்மை மறுமை குறித்து எதை கேட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுவதாக வாக்களிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜுமாவுடைய நாளிலே உண்டு. ஆகவே இது ஒரு பெருநாள், நோன்பு வைப்பதற்கு தடுக்கப்பட்ட நாள். ஜுமாவுடைய நாள் வந்தால் புத்தாடை அணிந்த நறுமணம் பூசி முன்னதாகவே அந்த ஜுமாவுடைய நாளுக்காக வேண்டி ஒவ்வொரு மனிதர்களும் எதிர்நோக்கி பள்ளி வாயிலில் பாங்கோசை கேட்டவுடனோ பாங்குக்கு முன்னதாகவோ பள்ளிக்குள் நுழைந்து மலக்குமார்களுடைய பட்டியலில் நம்முடைய பெயரை இடம்பெற்று சுன்னத்துகளை பேணி அந்த ஜுமாவுடைய உரையை கூர்ந்து கவனித்து வீடு திரும்பினால் 1 வருடம் நோன்பு நோற்ற நன்மை, 1 வருடம் இரவு முழுக்க நின்ற நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஒரு நாள் இந்த ஜுமாவுடைய நாள். இந்த ஜுமாவுடைய நாளில் தொழுகையில் இருந்து கொண்டு யார் அதை அடைகிறாரோ அவர் இம்மை மறுமை தொடர்பான எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். ஆகவே அன்பர்களே, நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய நமக்கு தேவையுடையவர்கள் நாம் எல்லாம் இருந்தாலும் கபருடைய வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அழிந்து போகிற வாழ்வு, நீண்ட வாழ்வு கபருடைய வாழ்வு.
அழியாத வாழ்வு மறுமையுடைய வாழ்வு. அந்த இரண்டு வாழ்வும் நமக்கு சிறந்த அடிப்படையில், சிறப்பான அடிப்படையில் அமைய வேண்டுமானால் 2 கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவை தவிர வேறு வழியே இல்லை. ஆகவே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய கபருடைய வாழ்வு மறுமையுடைய வாழ்வுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதைப் போலவே நம்மை சுற்றி நிறைய ஏழை எளிய மக்கள் உண்டு. நோய் நொடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவப்பட்ட மக்கள் உண்டு. மனக்கஷ்டத்தோடு சாந்தி சமாதானம் இல்லாமல் நிம்மதியை இழந்து வாழ்கிற குடும்பத்தார்கள் உண்டு. ஏழை எளிய மக்கள் உண்டு. போதிய பொருளாதார வசதி இல்லாமல் பசியும் பட்டினியுமாக காலங்களை கழித்து வாழ்கிற மக்கள் உண்டு. போதிய வியாபார நிம்மதி இல்லாத மக்கள் உண்டு. எத்தனையோ சிரமங்களில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டியும் நம்முடைய பிரார்த்தனையில் கொஞ்சம் உள்வாங்கி அவர்களையும் கொஞ்சம் பிரார்த்தனையிலே இணைத்து அவர்களுக்காக வேண்டியும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு இறை விசுவாசி தெரியாத விதத்தில் அவருக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்யும் போது மலக்குமார்கள் திடீரென நமக்கு அருகிலே வந்து அமர்ந்து, அல்லாஹுவே, அவருக்காக இவர் எதையெல்லாம் கேட்டாரோ அதை இவருக்கும் நீ கொடுப்பாயாக என்று மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள், பிறருக்காக நாம் துவா செய்யும் போது. ஆகவே நம்முடைய துவாவை கொஞ்சம் விஸ்தீரணப்படுத்தி நமக்காக, நம்முடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி கேட்பதைப் போல இஸ்லாத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டியும் அவருடைய கஷ்டங்கள், அவருடைய நோய் நொடிகள், அவருடைய சாந்தி சமாதானமான வாழ்வுக்காக வேண்டியெல்லாம் கொஞ்சம் நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அன்பானவர்களே, இணை வைத்தல் ஒழிக்கப்பட்டு ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டால் தான் இந்த மனித சமுதாயத்திற்கு எல்லா வகையிலும் இம்மை மறுமை வாழ்வு சிறந்து விளங்கும். இணை வைத்தல் அதிகமானால், விதேசிகள் அனாச்சாரங்கள் அதிகமானால், இஸ்லாத்திற்கு புறம்பான காரியங்கள் அதிகமானால் அல்லாஹ்வுடைய கோபம் சாபம் இறங்க நேரிடும். அல்லாஹுவே, இணை வைத்தலிலே இந்த மனித சமுதாயத்தை நீ காப்பாற்ற வேண்டும். எல்லோருக்கும் நீ நேர்வழி கொடுக்க வேண்டும். ஆகாதவர்கள், ஆகின்றவர்கள், எதிரிகள் என்று பாரபட்சம் இல்லாமல் ஹிதாயத்தை நீட்டி நீ கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் எப்படி உன்னுடைய ஹிதாயத்திற்கு உரியவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எங்களுக்கும் ஹிதாயத்தை மரணிக்கின்றவரை நீட்டித்தந்து ஹிதாயத்து கிடைக்காத மக்களுக்கெல்லாம் அந்த ஹிதாயத்தை நீ கொடுப்பாயாக என்று நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் விசால எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.